அதே மாதிரி வண்டி ஆன் பண்ணி லெஃப்ட்ல வந்து ஒரு பட்டன் போனா பிபின்னு ஆர்ன் அடிக்குது. இப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு வைங்களேன், ஓகே ஃப்ரெண்டு வந்து பேக் சுற்றிடும். சிக்னல் போட்டாங்கன்னா சிக்னல் தாண்டி பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு முன்னாடி இந்த ஆட்டோ பின்னாடி இருந்து ஒய் 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 ஒய். அதே மாதிரி ஏறி இப்படி உட்காந்தோம்னா சீட்டு மாதிரி இருக்கு. 43. சார் வண்டி பர்ச்சேஸ் பண்ணதானே வந்திருக்கீங்க நீங்க? வண்டி பர்ச்சேஸ் பண்ணதானே வந்திருக்கீங்க? மைலேஜ் 45 தரும் சார் உங்களுக்கு. 40 கிலோமீட்டர் தான் போகும். ஆமா, மிச்சம் 50 கிலோமீட்டர் யாரும். இந்த பார், எதுக்கு உட்காந்துக்கிறது யார் தெரியுதா? சூனா பானா. குட் மார்னிங் சார். வணக்கங்க. சொல்லுங்க சார். இது ஆஹா, சொல்லுங்க சார். என்னடா என்னமோ பண்ற போய் சொல்லடா. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வண்டி இப்படி ஆகும் இப்படி ஆகும். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. சார் என்ன மாடல் பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன மாடல் நீட் இருக்கு சார்? என்ன கொன்னிடலாமா? கேட்காது, பக்கத்துல இருந்தா கேட்காது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? வண்டி என்ன விஸ்ராம் மாடல் சார். வீசுற மாடலா? விஸ்ராம். வீசுறாம். விஸ்ராம். யாரு? 250 cc. சவுண்ட் கேக்குது. ஏ சோளமுத்தா போச்சா? விஸ்ராம் 250 cc சார். சொல்லுங்க. நான் பழைய வண்டி வச்சிருந்தேன், அதை வித்துட்டு புது வண்டி வாங்கலாம்னு ஒரு ஐடியா. பண்ணலாம் சார். பண்ணலாமா? பழைய வண்டியில என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா, வண்டி ஆன் பண்ணுவேன், ஆன் பண்ணா சவுண்ட் கேட்கும். ஓகே, எல்லா வண்டியிலும் அது கேக்குது சார். எல்லா வண்டியிலும் வர சவுண்ட் பிடிக்கல. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஓகே, அதே மாதிரி வண்டி ஆன் பண்ணி லெஃப்ட்ல வந்து ஒரு பட்டன் போனா பிபின்னு ஆர்ன் அடிக்குது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? சரி சார். பிபின்னு ஆர்ன் அடிக்குது. அது ஒரு மாதிரி முன்னாடி உள்ளவங்க விளையாடுறாங்க. ஓகே, மக்கள் வந்து எந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண கூடாது நான் நினைப்பேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதே மாதிரி வண்டி ஏறி உட்காந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு வைங்களேன், ஓகே ஃப்ரெண்டு வந்து பேக் சுற்றிடும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சரி, என்ன பர்பஸ்க்காக மாடல் எடுக்கறீங்க சார்? என்ன பர்பஸ்க்காக இந்த மாடல் பாக்குறீங்க? நம்ம போயிட்டே இருக்கணும், சிக்னல் போட்டாங்கன்னா சிக்னல் தாண்டி பண்ணிக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏன்னா எனக்கு முன்னாடி இந்த ஆட்டோ பின்னாடி இருந்து ஒய் 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 போட்டு டார்ச்சர் பண்றாங்க பின்னாடி இருந்துட்டு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு லொகேஷன் போட்டாங்கன்னா 10 நிமிஷம் நீங்க ஆம்புலன்ஸ்லயே போடுது. 10 நிமிஷம் சிக்னல்லே 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் போவேன். வண்டி எவ்வளவு? 2,43,000 வரும் சார். ஷோரூம் விலையா? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத சார். வண்டியோட பிரைஸே அதுதான் சார். வண்டியோட பிரைஸே அதுதான் சார். 2 லட்சத்துக்கு மொத்தம் கொடுத்த போறாங்க. கல்யாணத்தை பண்ணி நாங்க பிள்ளை குட்டி பெற்று நாங்க வீடு கட்டி. ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்கு சார். ஃபினான்ஸ் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் சார். ஃபினான்ஸ்லாம் நான் போக மாட்டேன். எனக்கு வண்டி வாங்க வந்தேன். இது எவ்வளோ வருது? இது 1,64,000 வரும் சார். 5,000 10,000 வண்டி இல்லையா? முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு சார். இல்ல சார், இல்ல சார். அதே மாதிரி ஏறி இப்படி உட்காந்தோம்னா சீட்டு மாதிரி இருக்கு. ஏறி இப்படி உட்காந்தோம்னா பஞ்சு சீட்டு. சீரியஸா நீங்க வண்டி பார்க்க தான் வந்திருக்கீங்களா சார்? புரியல. வண்டி பார்க்க தான் வந்திருக்கீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அதான் பார்த்தேன். அங்க போவோம் சார். அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. சோ சார் அங்க அலோட் இல்ல சார். அந்த சைடு அலோட் இல்ல. எப்படி ஓடுச்சே? இந்த பைக் விற்க மாட்டீங்களா? சார் விப்போம், பட் ஆனா அது பிக் பைக்ஸ், சோ அலோட் கிடையாது. எது இருந்தாலும் அவுட் சைடு இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சோ கண்காட்சி வச்சிருக்கீங்க? கண்காட்சிக்கு இல்ல சார். அது ஹை காஸ்ட் வெஹிக்கிள்ன்றனால உள்ள யாருமே இன்சைட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபார் அவுட் சைடு மட்டும் தான். இப்போ வண்டி வாங்குறதா இருந்தா நீங்க வெளியில இருந்து பாத்துட்டு வண்டி எவ்வளவு? அது 20 lakh வரும். இது 12 lakh வரும். அது 23, இது 12. எது 23? அது அயாபுசாவா? எனக்கு இந்த வண்டியை சொல்லுங்க. எனக்கு இந்த வண்டியோட ரேட் என்ன? கரெக்டா ரேட் என்னது? 2,43,000 வரும் சார். சரி, இது 2,43,000. இந்த கன்னடம் தெரியுங்களா? கன்னடம் மட்டும் நக்கு செத்த பையல
சார் கரடி வண்டி மட்டும் பர்ச்சேஸ் பண்ண தானே வந்திருக்கீங்க நீங்க வண்டி பர்ச்சேஸ் பண்ண தானே வந்திருக்கீங்க இது இவ்வளவு பெருசா இருக்கு. நான் கண்ணாடி மட்டும் எடுத்து எவ்வளவு வரும்? சார் கண்ணாடி மட்டும் மிரர் மட்டும் தர மாட்டாங்க சார் வண்டி மிரர் மட்டும் தர மாட்டாங்க சார் சீட்டு எனக்கு இந்த வண்டியில ஏதாவது ஒண்ணு வேணும். ஆனா வண்டி வேணாம். இவ்வளவு காசு ஆகும். சார் வண்டியில ஏதாவது ஒண்ணு தர மாட்டாங்க சார் வண்டியோட தான் சார் சேர்த்து எத்தனை எல்லாமே கிலோமீட்டர் வரும் போகும்? சார் எத்தனை கிலோமீட்டர் போகும்? கிலோமீட்டர்னா எத்தனை இப்ப நான் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டா எத்தனை கிலோமீட்டர் போகும்? 100 கிலோமீட்டர் போகுமா? மைலேஜ் 45 தரும் சார் உங்களுக்கு 45 கிலோமீட்டர் தான் போகுமா? ஆமா அவன் மிச்சம் 55 கிலோமீட்டர் யார் கொடுக்கும்? சார் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டேன்னா ஓகே 100 கிலோமீட்டர் போகணும்ல. சார் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா எப்படி சார் 100 கிலோமீட்டர் போகும் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா எப்படி சார் 100 கிலோமீட்டர் போகும் ஒரு முட்டாய் ஒரு ரூபா நம்ம 100 ரூபா கொடுக்குறோம். எத்தனை முட்டாய் கொடுப்பாங்க? எத்தனை முட்டாய் 100 கொடுப்பாங்க? மிட்டாய் கொடுப்பாங்க அவர் நியாயமா இருக்காரா? சரி அதே ஓகே மாதிரி இப்ப நான் 100 ரூபாய் பெட்ரோல் போடுறேன். சார் சாக்லேட்டோட வண்டியை கம்பேர் பண்றீங்க சாக்லேட்டும் வண்டியும் சேம் ஆகாதுல்ல இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் முட்டா பசங்களா. மக்கள்கிட்ட வண்டி எனக்கு நான் ஒரு முட்டாய் தந்தா கூட இனிப்பா இருக்கும் போல. இது வண்டி ரேட்டு கிட்ட எப்படி இருக்கு வண்டி ரேட்டு? இப்ப நான் மேனேஜர்கிட்ட பேசுறேன். என்ன சொல்லுவேன்? நான் மேனேஜர்கிட்ட பேசுவேன். சரி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா சொல்லுங்க நான் மேனேஜர் கிட்ட உங்களை இன்ட்ரோ 3 வண்டி கொடுக்குறேன் உடனே ஆர்டர் பண்றேன். 1 2 3 4 வண்டி ஆஃபர்ல எவ்வளோ? 4 வண்டி சேர்த்து மொத்தம் வாங்கின எவ்வளோ? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. 4 வண்டி என்னென்ன வண்டி சார் 1 2 3 4 வண்டி சேர்த்து உடனே வாங்கணும். இல்ல புரியல. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன மாடல் கன்ஃபார்ம் பண்ணுங்க நான் அப்புறம் மேனேஜர் கிட்ட இன்ட்ரோ மாடல் கொடுக்குறேன் எதுவும் தெரியாது. வண்டி வாங்க வந்தேன். ஓகே அது நல்லா இருக்கு. மஞ்சள் கலரு. ஓகே முன்னூறுல போகடாங்களா? இல்ல சார் ஒரு அலோட் கிடையாது தொட்டு பாத்துக்கிறேன். தொட்டு பாத்துக்கிறேன் ரேட்டு. சார் அலோட் கிடையாது சார் தொட்டு பாக்குறதுக்கு மனசாரி இருந்தாங்க. தொட்டு பார்க்க கூட கூடாது. நாங்க தொட்டு பார்த்தா என்னோட ஆத்மா சாந்தி அடையல. எனக்கு மணிமேகலை என்னடா வெக்கமா தொட்டு கூட கூடாது. சீரியஸா வண்டி பர்ச்சேஸ் பண்ணதா வந்திருக்கீங்களா சார் ஒரு நிமிஷம். சார் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா உள்ள அலோட் கிடையாது சொன்னா உள்ள போய் பாக்குறாங்க சார் பயமுடுறான். சிரிக்கிறாரு. உள்ளுக்குள்ள போகாதீங்க சாக்கடிக்கும். அப்படி எல்லாம் சொல்லல சார் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா சோ உள்ள அலோட் கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன் இவனை தொடவே இல்லையே சார் வண்டியை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க சார் குடும்பத்துல பிறக்கல சார். நானு தலை வலிக்குதுடா. நான் சார் நாங்க இப்போ நாங்க அப்படி பிறந்து வந்திருக்கோம்னு சொல்றீங்களா நீங்க தொட்டு பேசுறீங்க. நான் நீங்க தானே சார் சொன்னீங்க தொட்டு பேசுறேன். அப்ப எப்படி இப்படியே ஓட்டணுமா? அண்டுகிட்டே வண்டி தொடாம இப்படியே வண்டியை ஓட்டி ஓட்டணும். சார் இங்க இருக்க வண்டி நீங்க தொடலாம் சார் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா சோ அதை தொட முடியாது அதுக்காக தான் சொல்றது ஏன் அது பெரிய இடத்து பிள்ளையா? அப்படி இல்ல சார் வாங்கலாம் சார். பணக்காரன் யாருனாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் சார் அது நீங்களே கூட சுத்தி நடந்துட்டு இருக்காங்க. சார் அவங்க தான் இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொன்னாங்க சார் சோ அதனால தான் சார் நான் அப்படி வந்தேன் இங்க சுத்துறாங்க. உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன் இப்ப இட்லியவே திரி போடுறானே. மேடம் ஏதாவது ஒரு இடத்துல பேசுங்க மேடம். அப்படின்னா இல்ல சார் சார் அவங்க தான் சார் அப்படி சொன்னாங்க இப்படி வர சொல்லி அப்படி வர சொல்லி அதனால தான் சார் நான் அப்படி வந்தேன் முதல்ல ஒரு வண்டி வாங்கன்றாங்க. இவங்கள வச்சு அப்படி செல் ஆகும். 5 வண்டி வாங்க போறேன்றேன் வந்து ஏதோ ஒண்ணு கூட ஏதோ ஒண்ணு வாங்கயா அப்படின்றாங்க. சார் அவங்க சொன்னதுதான் சார் நான் சொன்னேன் நான் என்ன சார் பண்ண முடியும்? என்ன சொன்னீங்க? நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா சொல்லுங்க நான் மேனேஜர் கிட்ட இன்ட்ரோ கொடுக்கிறேன்னு சொன்னேன் எல்லாரும் ஓட்டி பார்த்து வாங்குவாங்க. நான் ஓட்டி எல்லாம் பார்க்கல தொட்டு மட்டும் பார்த்து வாங்குறேன் அப்படின்னேன். தொடாதீங்க சாக்கடிக்கும் போனா பாம்பு சார் குத்தும். அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல சார். இல்ல சார் வண்டி வேணாம் சார். சார் சார் நானும் இவங்களை ஹேண்டில் பண்ணல சார் வேற ஏதாவது எக்ஸிகியூட்டிவ் ஹேண்டில் பண்ணுங்க சார். இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஓடுறீங்க. பயப்படுறாங்க. இவ்வளவு ரெண்டையும் பயப்படுத்துறாங்க. இப்ப இவங்க பயப்படுறாங்க. இவ்வளவு ரெண்டையும் பயப்படுத்தி இப்ப இவங்க பயப்படுறாங்க. சரி வாங்க அந்த ஃபைனல் ரேட் சொல்லுங்க. அதுக்கு அதே மாதிரி வண்டி ஏமாத்துறாங்க. 100 கிலோமீட்டர் போட்ட 100 ரூபாய் பெட்ரோல் போட்டா 40 கிலோமீட்டர் சார் சில்லியா பேசுறாங்க சார். சாக்லேட் ரேட்டோட வண்டி ரேட்டை கம்பேர் பண்றாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? சரி ஏன் போட்டு கொடுக்குறீங்க எல்கேஜி பிள்ளை மாதிரி? சார் நீங்க தானே சார் சொன்னீங்க. நீங்க சொன்னதானே சார் நான் சொல்றேன். இல்லாட்டி நான் ஏன் சொல்ல போறேன்? கொடுங்க 2,43,500 உடனே காசு போகணுமா? ஆமா சார் அப்படின்னா தான் இன்வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் பண்ணுவாங்க. கசகசன்னு பேசுறீங்க. தமிழ்
தமிழ் தானே பேசுறேன், தமிழ்ல சார் பேசுறேன். நான் தமிழ்ல தான் சார் பேசுறேன். எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. தமிழ்ல தான் சார் பேசுறேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க, கொடுப்பீங்களா மாட்டீங்களா? பர்ச்சேஸ் பண்ணலாம் சார். நீங்க இப்ப பே பண்றீங்கன்னா நான் ப்ராசஸ் மூவ் பண்ண அப்பனா சொல்றேன் சார். அது பேர் ஏறி உட்காந்துட்டு வருவேன். சார் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா சார், உள்ள அலோட் கிடையாது ஏறி சார். உட்காந்துட்டு வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்பனா சொல்லுங்க. இதுல ஏறி உட்காரு, ஒரே நிமிஷம் உட்காருவேன். நான் மேனேஜர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் சார். சரி பண்ணிட்டு வாங்க, நிக்கிறேன். பண்ணிட்டு வாங்க போங்க.